Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஜூசியான ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜாங்கிரி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துர்க்கேன். அத ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு அப்படினா 200 கிராம். நம்ம எந்த கப்ல உளுந்து அளக்கறோமோ அதே கப்லயே நம்ம சுகர் அளக்கணும். ஜாங்கிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி முழு உளுந்தா எடுத்துக்கோங்க. உடைச்ச உளுந்தா இருந்ததுன்னா ஜாங்கிரி அவ்வளவா சரியா வராது. 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு இது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா ஊறிருக்கு. நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த உளுந்தை 2 பேட்சா பிரித்து நார்மலாக நம்ம வடைக்கெல்லாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போது இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற உளுந்தை இன்னொரு டைம் நம்ம அரைச்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்ல நைஸாக ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து போட்டோன்னா இந்த மாதிரி பந்து மாதிரி விழுகணும். அந்த பதம் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஜாங்கிரியோட அந்த கலர் வர்றதுக்காக இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்காவது இது நம்ம கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண உளுந்து மாவு நல்லா ஃப்ளஃபியாக ஆகும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தாலே நல்லா தெரியும் மாவு முன்னாடி இருந்ததை விட இப்போ எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குன்னு. அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியில் எடுத்து 2 விரலை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னு அர்த்தம். இது கூடவே இப்போது கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஜாங்கிரியை டிப் பண்ணி இருக்கிறதுக்கான சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஜாங்கிரி பிழியறதுக்கு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. ஆயில் கவர், பால் கவர் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். மாவு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக சேர்த்து பிடிச்சிக்கோங்க. மேலே பிடிச்சிட்டு நீங்கள் லைட்டாக குலுக்கி விட்டாலே போதும். மாவு நல்லா கீழே இறங்கிடும். இப்போது இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நுனி பகுதியில் நம்ம சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நல்ல அகலமான ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஜாங்கிரி பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஜாங்கிரி பிழிஞ்சிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா 2 பக்கமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கனமாயிடுச்சு அப்படின்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் போட வேண்டியதான். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் அப்படியே டிப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சர்க்கரை பாகில் ஜாங்கிரி ஊறணும். அப்போ தான் அந்த சர்க்கரை பாகை உறிஞ்சி ஜாங்கிரி நல்லா சாஃப்டாக ஆகும். இதே மாதிரி மீதமுள்ள மாவுலையும் நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் ஜாங்கிரி பிழியும் போது கரெக்டான ஷேப்புக்கு வராமல் எண்ணெயிலேயே அது சுற்றிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாவை இன்னும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிழியணும்னு அர்த்தம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்கணும். சூடு கம்மியாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாங்கிரியை சேர்த்துக்கோங்க. டேஸ்டியான ஜூஸியான இந்த ஜாங்கிரி ரெசிபியை ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.